ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்மளுடைய பேபால் அக்கவுண்ட்டுக்கான பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா, எப்படி நம்மளுடைய அக்கவுண்ட்டை ரீசெட் பண்ணி புது பாஸ்வேர்டு செட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க பிசில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கங்க. நான் பிரேவ் வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணியிருக்கேன். மேலே சர்ச்சில் போயிட்டு paypal.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேபாலோடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் மேலே ரைட் சைடில் பாருங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கான லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே இமெயில் ஆர் மொபைல் நம்பர் அப்படின்ற இடத்துல உங்களுடைய பேபால் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெயில் ஐடி அப்படி இல்லைனா ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். நான் என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துக்கிட்டேன். கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறதுக்கான செக்ஷன் ஓப்பன் ஆகும். நமக்கு தான் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு தெரியாது இல்லையா, நாம ரீசெட் பண்ணி புது பாஸ்வேர்டு செட் பண்ணலாம். கீழே ஃபர்கட்டன் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சூஸ் ஹவு டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கெட் அண்ட் இமெயில் அப்படின்ற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்டர் தி கோட் வி இமெயில் டியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் உங்களுடைய மெயிலுக்கான அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேபால்ல இருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். வெரிஃபிகேஷன் கோட் டு ரீசெட் யுவர் பேபால் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயில் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துருப்பாங்க. இதை காப்பி பண்ணிக்காங்க. நீங்கள் காப்பி பண்ண கோடை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுங்க. எனக்கு இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி நெக்ஸ்ட் சூஸ் ஹவு டு ஃபினிஷ் அப் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கும் காட்டும். இங்கே கீழே முன்ன நமக்கு 3 ஆப்ஷன் காட்டுச்சு இல்லையா, அதில் நம்ம மெயில் ஐடிக்கான ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டோம். அதனால் மீதி இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன் இங்கே நமக்கு காட்டுது. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் கெட் அ டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வெரிஃபிகேஷன் கோடு சென்ட் பண்ணியிருப்பாங்க. நான் எனக்கு வந்திருக்கக்கூடிய வெரிஃபிகேஷன் கோடை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கிரியேட் நியூ பாஸ்வேர்டு அப்படின்ற இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுடைய பேபால் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் புதுசாக என்ன பாஸ்வேர்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ண பாஸ்வேர்டை அகைன் யூஸ் பண்ணாதீங்க. புதுசாக ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள். நான் எனக்கான பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். கிரியேட் பாஸ்வேர்டு அப்படின்ற செக்ஷன்லையும் ரீஎன்டர் பாஸ்வேர்டு அப்படின்ற செக்ஷன்லையும் ஒரே மாதிரி பாஸ்வேர்டு கொடுங்க. இங்கே கொடுக்கக்கூடிய 2 பாஸ்வேர்டு மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கீழே பாஸ்வேர்ட்ஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரீன் கலர் டிக் வரும். இந்த மாதிரி வரணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டு கரெக்டாக செட் பண்ணிக்காங்க. கீழே இருக்கக்கூடிய சேவ் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான், நியூ பாஸ்வேர்ட் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா அதுவே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள லாகின் பண்ணி கூட்டு போயிடும். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் உங்களுடைய பேபால் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி புது பாஸ்வேர்டு செட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.